ரொம்ப டேஸ்டியான பிரெட் எக் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 பல் பூண்டை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு குடமிளகா, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கலாம். நீங்கள் கேரட் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுலேயும் பெப்பர் தூள், உப்பு சேர்த்து நல்லா ஆக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கூட 1லேருந்து 2 ஸ்பூன் அளவு சோயா சாஸும் சில்லி சாஸும் ஆட் பண்ணி இதை சேர்த்து நல்லா வதக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி இதை ஸ்டஃபிங்க்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட்டை வந்து நல்லா பட்டர்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 சைடு ரோஸ்ட் பண்ணவும் இது கூட நடுவில் நம்ம எடுத்துருக்க ஸ்டஃபிங்கை வச்சு ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சட்டுன்னு இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான சாண்ட்விட்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹர்ஷா கிச்சன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.